இன்றைக்கு இந்த கூட்டம் மிக மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டம். தந்தை பெரியார் காலத்தில், பேரறிஞர் அண்ணா காலத்தில், நம்முடைய கலைஞர் காலத்திலையும் இந்தி திணிப்பு வந்தது. அப்ப நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேரும் களத்தில் நின்னாங்க, போராட்ட காலத்தில் நின்னாங்க. அன்னைக்கு கலைஞருக்கு வயசு 14 வயசு, பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருந்தார். அந்த 14 வயசுல இந்தி திணிப்புக்கு எதிர்ப்பாக களத்தில் நின்று போராடியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தலைமையில் இன்னைக்கு நாம மறுபடியும் இந்தி திணிப்புக்கு எதிரான களத்தில் இன்னைக்கு ஒன்று கூடி நிற்கின்றோம். அன்னைக்கு நாம இந்தி திணிப்பு வேறான்னு சொல்லும் போது வடநாட்டில இருந்து நம்மளை விமர்சிச்சாங்க. நம்மளை இந்திக்கு எதிரான ஒரு இயக்கம்னு விமர்சனம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை? இந்தி பேசாத மாநிலங்கள்லாம் இந்தி திணிப்பை எதிர்ப்பதில் நம்ம முதலமைச்சரை, நம்முடைய கழக தலைவரை இன்னைக்கு பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு கர்நாடகா, மகாராஷ்டிரா, மேற்கு வங்கம்னு பல மாநிலங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பின்பற்றுறாங்க, பாராட்டிக்கிட்டு இருக்கிறாங்க.